ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அபி எப்படியாவது ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. ராகவ் அபி மேலே இருக்க காதலால் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும்னு சொல்லி ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கடையில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குதுங்கிற விஷயத்த அபி எப்படி புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு யோசனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அபியை ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி ஆஹா கல்யாணம் சீரியலில் மகா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அபியும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆஹா கல்யாணத்துலையும் பார்த்தோம்னா மகா கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அபியும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி உண்மைன்னு நம்பி நம்மளையும் ராகவும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த சூழ்ச்சி சதி நடக்குதுன்னு சொல்லி கூட அபியால் எப்படி புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கதையே அப்படியே மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இதெல்லாம் சீரியல் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை வச்சு அவங்க ஒரு 2-3 வாரம் கதையை ஓட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சது தான். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த வில்லனுங்கிற பேரில் 2 மென்டலுங்க இருக்குல்ல, அந்த மென்டலுங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை இன்னும் அவங்க ஊதி பெருசாக்கி பூதாகரம் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ராகவ் பார்த்தோம்னா லாஸ்ட் எபிசோடில் செம்மையாக ஒரு கலாட்டா பண்ணி விட்டார். எப்படியா அந்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்கி அபியை இந்த விஷயத்திலேருந்து டைவெர்ட் பண்ணணும், அதாவது மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட குரலை மாற்றி பேசினார். இப்போ பத்திரிக்கைக்காரங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அபியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட அனு இப்போ அபியை பார்த்து உன்னால் இந்த குடும்பத்தோட மான மரியாதைலாம் போகுது, இதுதான் நீ மான மரியாதை காப்பாற்றுற இதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபி ஒருவேளை மறுபடியும் பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த உண்மையை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் முன்னாடி. அதனால் ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ராகவுக்கும் அபிக்கும் டைவர்ஸ் ஆகாமல் எப்படி மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்க முடியும்? அதனால் இப்போ அந்த ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்போது அபி போய் நிறுத்துவாங்க? ஒருவேளை டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நான் யோசித்தேன். எனக்கு புரியலங்கிறனால நான் கேள்வி கேட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக ஸ்டோரி புரியுது அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து அதை புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இவங்க டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கல்யாண மேடையில் கண்டுபிடிப்பாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா தமிழ் வெர்ஷனில் தான் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்களா. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ராகவுக்கும் அபிக்கும் டிவோர்ஸ் ஆகிற கடைசி நேரத்தில் இந்த உண்மை தெரிஞ்சு டிவோர்ஸ் ஆகாமல் தடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். எனக்கு அப்படி தான் புரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏதாவது நல்லது சீக்கிரமாக நடந்தால் ரொம்பவுமே சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, நாளைக்கு எப்படி ப்ரோமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.